இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் பல்க் குவான்டிட்டியில். அதுவும் ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வர வந்திருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஸ்பைசஸ்லாம் போட்டோன்னே எண்ணெய் ஊற்றிடணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதுக்கு மேலே வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும். நல்லா ப்ரௌனாக ஆனால் தான் வந்து பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஊரில் இருந்து வீடியோ போடுறேன் கைஸ். ஸோ அதனால தான் வந்து வீடியோ ரெகுலராக போட முடியல. நிறைய வீடியோ எடுக்க வந்து ஃபுட்டேஜ் வந்து நிறைய சேர்ந்துடுது. அதை எடிட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எடிட்டிங் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிட்டுருக்காரு எங்கள் அண்ணன் அவர். ஸோ நான் வந்து பிரியாணியை வந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலக்கணும். ஸோ ஆனியன் ரொம்ப வந்து கருப்பு கலரில் ஆகிடுச்சுன்னா வந்து கசப்பாகிடும். ஸோ அது பார்த்து செய்யணும். ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் கைஸ். ஸோ பிரியாணிக்கு வந்து கடலை எண்ணெய் தான் வந்து டேஸ்ட்டு. பிரியாணி ஆகும்போதே பக்கத்தில் வந்து சால்னாவும் கலக்கிட்டு இருந்தாங்க எங்கள் பெரியம்மா. ஸோ இது வந்து சிக்கன் சால்னா. ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி. ஸோ நாங்கள் வந்து இங்கே பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். ஸோ பிரியாணிலாம் வந்து டைம் எடுத்து செஞ்சால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் ப்ரௌன் ஆனோன்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ரௌன் ஆகிடுச்சி. ஸோ அதில் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா ஃப்ளேவருக்கு தான். ஸோ அப்போ தான் வந்து பிரியாணி வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெயிலே வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். ஸோ அப்போ தான் வந்து நல்ல கலராக ரெட் கலரில் இருக்கும் பிரியாணி. இது கலர் பவுட்ரு ஆட் பண்ணாமலே வந்து ரெட் கலரில் வர மெத்தடு. இது யாரோட மெத்தடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருன்னு. கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது பச்சை வாசனை போனோடனே வந்து தக்காளியும் தயிரும் ஆட் பண்ணிடணும். தக்காளி, தயிர், பச்சை மிளகா. இது எதுக்குன்னா பிரியாணி வந்து காரமாக இருந்தால் மட்டும் பத்தாது, புளிப்பும் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தக்காளியும் தயிரும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தான் வந்து அது அடி பிடிக்கும். ஸோ அடி பிடிக்காமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ தக்காளி ஓரளவு கொஞ்சோண்டு இந்த தக்காளி வந்து மசிஞ்சோடனே நம்ம தண்ணி ஊற்றிட வேண்டியதான். பக்கத்தில் கிரேவி வாசனை நல்லாவே வருது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி தான். ஸோ பெப்பர் போட்டு இறக்கிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ நம்மளுக்கு பிரியாணி தான் நல்லா இப்போ வேலை. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிடணும். ஸோ எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு மசிஞ்சோடனே தண்ணியை வந்து ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றிட்டு தான் வந்து சிக்கன் போடணும் கைஸ். ஸோ நீங்கள் அப்படியே வந்து சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக வேகாது. நீங்கள் தண்ணி ஊற்றினா தான் வந்து சாஃப்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே வந்து போட்டாச்சு. சிக்கன் போட்டு நல்ல ஒரு கொதி வருது. ஸோ இந்த கொதிலேயே வந்து சிக்கன் ஒரு 90% வந்து வெந்துடும். மற்ற எல்லாமே வந்து டம்மில் தான் வேகும் சிக்கன். ஸோ சிக்கன் வந்து கொதிக்கிறது தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ கொதித்தோடனே ரைஸ் போடணும். ஸோ சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. சென்டரில் வந்து ரைஸ் போடணும். ஸோ ரைஸ் ஒரு 90% வந்து ரைஸ் தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ரைஸ் போடுறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரைஸ் போட்டோன்னே வந்து லேசாக தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கினே இருந்தால் ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ உடஞ்சா வந்து பிரியாணிக்கு வந்து அழகே இல்லை. Few moments later. ஸோ டம்லாம் போட்டாச்சு. ஸோ டம் போட்ட ஃபுட்டேஜ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி டெலிட் ஆச்சுனே தெரில. நான் வந்து தேடிலாம் பார்த்தேன். ஸோ எப்படி டெலிட் ஆச்சுனே தெரில. ஸோ டம் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ரைஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ கலர் இல்லாத ரைஸை வந்து திருப்பி விடணும். ஸோ மெல்லமாக வந்து எடுக்கணும். ஸோ இல்லைனா வந்து நம்ம ரைஸ் வந்து டேமேஜ் பண்ணிவிடுவோம். ஸோ பொறுமையாக எடுத்து இப்படி திருப்பி போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து மேலே வேகாததும் வந்து அடியில் போனோடனே வந்து அந்த ஹீட்டுக்கும் வந்து மேலே இருக்கிறதும் வெந்துடும். ஸோ இப்படி எடுத்து அப்படி திருப்பி போடணும். ஸோ இப்படி தான். ரொம்ப குத்திட்டா கூட ரொம்ப இதுவாகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ரைஸு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
முக்கியமான விஷயம், நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து கலரே ஆட் பண்ணல. ஸோ அந்த ஆயிலில் போட்ட சில்லி பவுடர் தான் கலரு, அதனால தான் ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் கைஸ், அந்த ஆயிலுக்கு முன்னாடி வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டோன்னா கலர் வந்துடும். அடுத்து நம்ம 65 தான் செய்யணும். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, பிரியாணியே காலையில் ஆரம்பித்தோம், சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. 65 தான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஏன் டைம் எடுத்துக்கிச்சுன்னா, இது நம்ம 2 தடவை ஃப்ரை பண்ணோம். ஸோ அப்போ தான் இதில் வந்து கலரும் வரும், சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்தனால தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து கடலை எண்ணெய் தான், பார்த்தாலே தெரியும், நொறையாக வந்தாலே அது கடலை எண்ணெய். ஸோ சிக்கன் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு, அடுத்தது இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு வந்து கலரும் வந்து வந்துடும், சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்லிடுறேன் கைஸ், வீடியோ போட வந்து டிலே ஆச்சுன்னா ஒன்று எடிட்டிங் ஒர்க்காக இருக்கும், இல்லைனா வேறு எதுனா ஒரு ஒர்க் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து வீடியோ ஏன் வர மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, ஒன்று வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால தான் வீடியோ டிலே ஆகுது. ஸோ இனிமேல் வந்து வீடியோ கரெக்டாக அப்லோட் ஆகிடும். ஸோ நம்ம சேனலை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும், அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ அதனால் மறக்காமல் வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் யாரெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு அது கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பிரியாணி அங்கேருந்து சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா சாப்பிட்டு அங்கேருந்து வந்துட்டோம்.